இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல 115 மிக மிக பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலே உருவாகி இருக்கிறாங்க. அது என்னுடைய உழைப்பால, என்னுடைய அமைப்பால, என்னுடைய போராட்டத்தினால அவர்களும் பயன்பெற்றிருக்காங்க. அந்த வகையில் ஏனென்றால் சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய, இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது. நான் ஒருவன் தான் அதை பற்றி பேச முடியும். நீதித்துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று எல்லா துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும். ஐயா, நீதிமன்றத்தில் சமூக நீதி இருக்குதுங்களா இல்லைங்களா ஐயா? உச்ச நீதிமன்றம் ஐயா, நீங்க திரு அன்புமணி ராமதாஸ் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஐயா. ஒன்றும் வந்து சந்திக்காம இந்த கூட்டத்தெல்லாம் அவர் கலந்துக்காமலே இருக்காரு. மனக்கசப்பு நீங்கிடுச்சா? இருவருக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? விரைவில் சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லிட்டாங்க. நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு சிங்கத்தின் கால்கள் ட்ரெண்டிங் ஆயிட்டு நேரத்துல இருந்து அதை வெளிக்காட்டுற வகையில அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஐயர் சுப்பிரமணியர் மாநில திருத்துறைப்பூண்டி அவர் ஒரு பாட்டு போடுறாரு. ஐயா, செஞ்சத்தின் காலங்கள் பழுக்கப்பட்டாலும் சீற்றம் குறைவதில்லை அப்படின்னு சொன்னார். என்கிட்ட என்ன தப்பு தப்பா சொல்றீங்க? செஞ்சத்தின் காலங்கள் பழுதும் கூட சீற்றமும் குறைய அதிகமாக ஆயிடுது. சீற்றம் அதிகமாக ஆயிடுது, கால்கள் பழுதுபடலை. அதை நீச்சல் சின்னையா வந்து செயல் தலைவராக உங்களை சந்திப்பாரா இல்லை தலைவராக? அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கும் போது